கிங் ஆஃப் பேர்ட்ஸ். கிங்குனா அரசன், பேர்ட்ஸ்னா பறவைகள், பறவைகளோட அரசன் அப்படிங்கிற மீனிங். ஒன்ஸ் all bird in jungle gathered and decided that they should have a king among birds. onceனா ஒரு தடவை. all bird in jungle எல்லா பறவைகளும் சேர்ந்து, gatheredனா சேர்றது, gathered and decidedனா முடிவு செய்கிறாங்க, that they should have a king. யார் கிங்காக இருக்கணும், பறவைகளோட கிங்காக யார் இருக்கிறது, among பேர்ட்ஸோட பறவைகளோட கிங்காக யார் இருக்கணும்னு டிசைட் பண்ணுறாங்க. Now the question was, who will be the king of birds? இப்போது ஒரு கேள்வி வருது, who will be the king of birds? whoனா யார், கிங் ஆஃப் பேர்ட்ஸ்னால் பறவைகளுடைய தலைவர், வில்பிங்கிறது நடக்க போகிறது, அப்போ இனிமே தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஹூ வில் பி த கிங் ஆஃப் பேர்ட்ஸ், யார் பறவைகளோட தலைவராக இருக்க போகிறது அப்படின்னு கொஸ்டின் வருது. மைனா ஹேட் ஆன் ஐடியா அண்ட் சஜஸ்டட். மைனா ஹேட் ஆன் ஐடியா அப்படின்னா அது ஒரு ஐடியா சொல்லுது, சஜஸ்டட்னா தன்னுடைய கருத்தை சொல்லுது. Let's keep a competition between bird and one who fly highest could be crowned as king of all birds. Let's keep a competition. நம்ம ஒரு போட்டி வைக்கலாம். Between bird and who will fly highest. யார் அதிகமாக பறக்கிறாங்க, இல்லை யார் அதிக தூரம் பறக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு. crownedனா தலைமை ஏற்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போது crowned as king of all birds, எல்லா பறவைகளுடைய தலைவனாக யாரை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது கொஸ்டின் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. யார் அதிக தூரம் பறக்கிறாங்களோ அவங்க தான் இந்த பேர்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு கிங்கு, ஒரு தலைவன். everyone liked the idea and agreed for it. இப்போது எல்லாருக்குமே இந்த ஐடியா பிடிச்சிருக்கு, ஏன்னா இது கரெக்டு தான், இந்த மெத்தட் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்ரிஒன்னா எல்லோரும், லைக்டுனா விரும்புகிறாங்க, இந்த ஐடியாவை இந்த கருத்தை எல்லாருமே விரும்புகிறாங்க, அக்ரினா ஒத்துக்கிறாங்க, ஓகே இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதை ஒத்துக்கிறாங்க. Eagle, who was also present there, started to boast about his strong and big body and said. Eagle, who was also present there, அந்த ஈகிளும், அதாவது அந்த கழுகும் அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. போஸ்ட்னா தற்பெருமைன்னு அர்த்தம். அது அவருடைய ஸ்ட்ராங்காக, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக, மற்ற பறவைகளை விட கழுகு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால தன்னுடைய ஸ்ட்ராங்காக தன்னோட பாடியை அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ்ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்குது, தற்பெருமையோடு பேசிகிட்டு இருக்கு. ஐ ஆம் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் ஆல் பேர்ட்ஸ். நான் எல்லா பறவைகளை விட எப்படி இருக்கேன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். யூ ஆல் நோ தட் ஐ ஆம் ஒன்லி ஒன் who can fly highest. அதாவது உங்களுக்கே தெரியும், you all know, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், that I am only one, நான் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், who can fly highest, என்னால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ரொம்ப தூரம் பறக்க முடியும். thatங்கிறது ஒரு கன்ஜங்ஷன் வேர்டு. அதனால் you all know, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், I am only one who can fly highest. இந்த ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த that யூஸ் பண்ணியிருக்காங்க. Then why bother with all this competition? எதுக்கு இந்த தேவையில்லாத காம்படிஷன் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. why bother அப்படின்னா தேவையில்லாத தொந்தரவு, ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. why not make me king now? என்னையே நீங்கள் ஒரு கிங்காக தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குது. தேவையில்லாத போட்டி எதுக்கு, எப்படி இருந்தாலும் நான் தான் செய்ய போகிறேன், அதனால் என்னையே கிங்காக தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான மீனிங் தான் இது. ஸ்டில் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் யூ மே நாட் வின், பைப்டிய லிட்டில் வாய்ஸ். ஸ்டில்னா இன்னும், தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஒரு வாய்ப்பு இருக்குது, தட் யூ மே நாட் வின் நீங்கள் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுல்ல, இன்னும் நீங்கள் ஜெயிக்கலை பட் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டில் தேர் இஸ் எ பாசிபிலிட்டி தட் யூ மே நாட் வின். நீங்கள் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு பைப்டிய லிட்டில் வாய்ஸ், ஒரு சின்ன குரல் கேட்குது. பைப்புன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா குரல், அந்த மாதிரி குரல் கேட்குது. ஈகிள் turned to look around to see who said that. ஈகிள் turned to look, அந்த கழுகு திரும்பி பார்க்குது. ஈகிள் டர்ன் டு லுக் அரவுண்ட் டு சி, சுற்றி பார்ப்பாங்க இல்லையா, அதைத்தான் சொல்கிறது. ஈகிள் டர்ன் டு லுக் அரவுண்ட் சி, எல்லாத்தையும் சுற்றி பார்க்குது. யார் சொன்னது, ஹூ சைட் தட், யார் சொன்னது இதை அப்படின்னு சொல்லி பார்க்குது. டு ஹிஸ் சர்ப்ரைஸ் இட் வாஸ் செய்ட் பை எ லிட்டில் ஸ்பேரோ, அதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு.
டு ஹிஸ் சர்ப்ரைஸ்னால் ஆச்சரியமாக போயிடுச்சு. இட் வாஸ் செய்டு பை எ லிட்டில் ஸ்பேரோ. அதுவே எதிர்பார்த்துருக்காது. ஒரு சின்ன சிட்டுக்குருவி, அதாவது சின்ன பறவை வந்து இதை சொல்லுதா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்தது. இன் மாக்கிங் வாய்ஸ் ஈகிள் செய்டு, ஹோ அண்ட் ஹூ இஸ் கோயிங் டு பீட் மீ? யூ. மாகிங் வாய்ஸ்னால் ஒரு ஏளனமான ஒரு குரல்னு சொல்லுவாங்கள்ல, நீ எல்லாமா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏளனத்தோடு பேசுகிறது தான் இந்த மாகிங் வாய்ஸ். அந்த கழுகு வந்து அந்த மாதிரி பேசுது. ஹூ இஸ் கோயிங் டு பீட் மீ? யார் என்னை அடிக்க முடியும், அதாவது யார் என்னை ஜெயிக்க முடியும், நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஸ்பேரோ டிடன்ட் சே எனிதிங். அது எதுவுமே பேசலை. டிடன்ட் தான் பாஸ்ட் டென்ஸ், எனிதிங்னா எதுவுமே. டிடன்ட் சே எனிதிங், டிடன்ட் சே எனிதிங்னா எதுவுமே பேசலை. லேட்டர் ஆல் பேர்ட்ஸ் காட் ரெடி ஃபார் ரேஸ். எல்லா பறவைகளும் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரேஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆல் பேர்ட்ஸ் காட்னா பாஸ்ட் டென்ஸ், ரெடி ஃபார் ரேஸ், அந்த போட்டிக்காக எல்லாமே தயாராகிடுச்சு. அஸ் சூன் அஸ் விரைவில். அவுல் சிக்னல்ட் ஆல் பேர்ட்ஸ் ஸ்டார்டட் ஃப்ளையிங் அப் இன் டு த ஏர் பட் தே குட் நாட் ஃப்ளை வெரி ஹை அண்ட் வெரி ஃபாஸ்ட் ஃபார் லாங். அஸ் சூனஸ்னா அத்துடன் அப்படின்னு அர்த்தம். அவுல் சிக்னல்டு ஆல் பேர்ட்ஸ், எல்லா பறவைகளுக்கும் சிக்னல் கொடுத்தது. சிக்னல்னால் ரெடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது. ஸ்டார்டட் ஃப்ளையிங் அப் இன் டு த ஏர், எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. காற்றுல பறப்பாங்க இல்லையா, அது மாதிரி பறக்க ஸ்டார்ட்னு சொன்னோன்னே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. பட் தே குட் நாட் ஃப்ளை வெரி ஹை, எல்லாராலும் என்ன பண்ண முடியலை, அவங்களால அந்த ரொம்ப தூரமாக பறக்க முடியலை. அண்ட் வெரி ஃபாஸ்ட் ஃபார் லாங், ரொம்ப தூரமாகவும் பறக்க முடியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அவங்களால பறக்க முடியலை. ஒன் பை ஒன் they dropped அவுட் ஆஃப் த ரேஸ். ஒரு பறவையாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ராப்டுனா வெளியேறுறது. ட்ராப்டுனா ஒவ்வொரு பறவையும் அந்த ரேஸ்லேருந்து வெளியேறிடுச்சு. அதாவது என்ன பண்ண முடியல, தாக்கு பிடிக்க முடியாமல் எல்லாம் வெளியேறிடுச்சு. ஒன்லி த ஈகிள் வெண்ட் ஆன் ஃப்ளையிங், அந்த ஈகிள் மட்டும்தான் பறந்துக்கிட்டு இருக்குது. இங்கே வெண்ட்டுங்கிறது கோவோட பாஸ்டன்ஸ். இங்கே எப்போவுமே ஒரு ஸ்டோரி எழுதும்போது நம்ம பாஸ்டன்ஸ்லாம் எழுதணும். ஸோ ஈகிள் வெண்ட் ஆன் ஃப்ளையிங், அது மட்டும்தான் என்ன செஞ்சிட்ருக்கு, பறந்துக்கிட்டு இருந்தது. அஸ் ஸ்ட்ராங்கஸ் எவர், எல்லாத்தையும் விட அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஈகிள் லுக்டு பிளவ் ஹிம் அண்ட் saw that all birds had given up. இப்போது அந்த ஈகிள் கழுகு வந்து பார்க்குது, கீழே பார்க்குது, யாரெல்லாம் நம்ம தொடர்ந்து வர்றாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்களே அந்த மாதிரி கீழே பார்க்குது. லுக்டு பிலோவ்னா கீழே பார்க்குறது. அண்ட் saw that all birds, எல்லா பறவைகளும் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா கிவன் அப்னா திரும்பிக்கிறது, போட்டியிலேருந்து பின்வாங்கிறதுன்னு சொல்லலாம். he said, didn't I said that already? நான் ஏற்கனவே சொல்லலையா, இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, அதை தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்கிறது. ஐ ஆம் ஒன்லி ஒன் ஹூ கேன் ஃப்ளை ஹையஸ்ட், என்னால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ரொம்ப தூரம் பறக்க முடியும். இங்கே ஹூ வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன், என்னால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ரொம்ப தூரம் பறக்க முடியும். நவ் யூ ஆல் அக்ரி தட் ஐ ஆம் கிங் ஆஃப் ஆல் பேர்ட்ஸ். நவ் யூ ஆல் அக்ரி, நீங்கள் இப்போ நம்புறீங்களா, இப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது. அக்ரினா ஒத்துக்கிறீங்களா. தட் ஐ ஆம் அ கிங் ஆஃப் ஆல் பேர்ட்ஸ், நான் எனக்கு தெரியும், நான் தான் என்னது இந்த காட்டுக்கே ராஜா. ஐ ஆம் அ கிங் ஆஃப் ஆல் பேர்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா, என்னால் மட்டும்தான் ரொம்ப தூரம் பறக்க முடியும்னு சொல்லி அந்த கழுகு சொல்லுது. வாட் த ஈகிள் டிட் நாட் நோ வாஸ் தட் த டைனி ஸ்பேரோ ஹேட் பீன் ஃப்ளையிங் அண்டர் ஹிஸ் விங். வாட் த ஈகிள் டிட் நாட் நோனா அதுக்கு தெரியாது, அந்த ஈகிளுக்கு இன்னும் தெரியலை. தட் த டைனி ஸ்பேரோ, அதாவது அந்த குட்டி பறவை, குட்டி அந்த குருவி இருக்குது இல்லையா, ஹேட் பீன் ஃப்ளையிங் அண்டர் ஹிஸ் விங், அதோட ரக்கைக்கு கீழே தான் அது பறந்துக்கிட்டு இருக்குதுன்னு அதுக்கு தெரியாது. ஏன்னா அது குனிஞ்சு பார்த்தா மற்ற பறவைகள் தான் தெரியும், பட் அது ரக்கைக்கு கீழே இருக்க பறவை வந்து தெரியாது இல்லையா, அதனால் அந்த ரக்கைக்கு கீழே இருக்கிற அந்த குட்டி பறவை வந்து அதுக்கு தெரியலை. த மொமெண்ட் ஹீ ஸ்டாப்டு ஸ்பேரோ டேர்ட் அவுட், அந்த நேரம் ஹீ ஸ்டாப்னா அது நின்றுச்சு. ஸ்பேரோ டேர்டட் அவுட்னா அது வெளியேறுறது, அதோட அந்த ரக்கை இருக்கு இல்லையா, ரக்கையிலேருந்து மேலே வெளியேறி வருது. எப்போது அது நின்ற உடனே இது வெளியேறி வருது. ஹி ஃப்ளூ ஜஸ்ட் அபவ் த ஈகிள்ஸ் ஹெட் அண்ட் கிரைட் அவுட், நோ 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 மிஸ்டர் ஈகிள், ஐ ஆம் அ கிங் ஆஃப் த பேர்ட்ஸ், லுக் ஐ ஹவ் ஃப்ளவுன் ஹையர் தென் யூ. ஹி ஃப்ளூ ஜஸ்ட் அபவ் த ஈகிள்ஸ் ஹெட், அது வந்து இப்போ எங்கே பறக்குது அப்படின்னு இந்த ஈகிளோட ஹெட்டுக்கு மேலே பறக்குது. ஜஸ்ட் அது அந்த அசந்த நேரம்னு சொல்லுவாங்களே அந்த நேரத்தில் அது தலைக்கு மேலே பறக்குது. அண்ட் கிரைட் அவுட், அது வந்து பறக்க ஆரம்பித்தது உடனே ஈகிளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கொஞ்சம் வருத்தம் ஆகிடும், அந்த கிரைட் அவுட் அது அழக ஆரம்பிச்சிடும். நோ 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 மிஸ்டர் ஈகிள்,
அதாவது இப்போ அந்த குட்டி குருவி சொல்லுது, நோ 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 மிஸ்டர் ஈகிள், இல்லை கழுகு, ஐ ஆம் கிங் ஆஃப் த பேர்ட்ஸ், நான் தான் எனது பறவைகளோட ராஜா. லுக், ஐ ஹாவ் ஃப்ளவுன் ஹையர் தென் யூ, நான் வந்து உனக்கு மேலே பறந்துட்டுருக்கேன், அப்போ நான் தான் உன்னை விட அதிகமாக பறக்கிறேன், அதனால் நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி ஸ்பேரோ சொல்லுது. ஆல் த பேர்ட்ஸ் அக்ரி வித் த ஸ்பேரோ, எல்லா பறவைகளுமே அந்த ஸ்பேரோ சொல்கிறத அக்ரி பண்ணிக்கிச்சு, ஒத்துக்குச்சு. In any case, they were glad to see the proud eagle beaten. In any caseங்கும்போது ஒரு வழியா, they were glad to see the proud eagle beaten அப்படின்னா ரொம்ப ப்ரௌடாக தற்பெருமையாக பேசிகிட்டு இருந்த அந்த ஈகிளை வந்து செய்ச்சது தான், அதை அடித்து செய்ச்சது தான் அதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா பறவைகளுக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு. they were glad to see, ரொம்ப பெருமைப்பட்டுக்குச்சு. they choose sparrow as their king, இப்போது அந்த ஸ்பேரோ தான் அந்த பறவைகளுக்கு எல்லாமே ராஜா. இட் இஸ் த கிங் ஆஃப் பேர்ட்ஸ். இதில் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஈவன் இஃப் ஆப்போனண்ட் ஆர் த ஒர்க் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் யுவர் எபிலிட்டி, இட் டஸ் நாட் மீன் தட் யூ ஷுட் கிவ் அப் பிஃபோர் ட்ரையிங், but instead you should think and try to find a solutions to the problem sensibly and patiently. Even if opponent or the work, ஒருவேளை உங்களுடைய ஆப்போனண்ட், உங்களுடைய எதிராளி அல்லது வேலை, இது எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ராங்கர் தென் யூ எபிலிட்டி, உங்களை விட அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, இட் டஸ் நாட் மீன், அதை நீங்கள் விட்டுட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. யூ ஷுட் கிவ் அப் பிஃபோர் ட்ரையிங், நீங்கள் எதையுமே முயற்சிக்காமல் அதை விட்டுட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. பட் இன்ஸ்டீட் யூ ஷுட் திங்க், ஒருவேளை மாற்றா நீங்கள் அதை திங்க் பண்ணுறீங்க அல்லது ட்ரை டு ஃபைண்ட் எ சொல்யூஷன் டு த ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளத்துக்கு, ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, சென்சிபிளினா விவேகமாக, பேஷண்ட்லினா பொறுமையாக, எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம பொறுமையாகவும் விவேகமாகவும் சிந்தித்தோம் அப்படின்னோம்னா அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். இதுதான் இந்த கதையோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிதிங்.